ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கணும், வியாபாரம், தொழில், பொருளாதாரம், குடும்ப நிலை, ஆரோக்கியம், உத்தியோகம், மாணவர்கள் இப்படின்னு எல்லா வகையிலுமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம தொடர்ந்து ஒன்றுனா பார்த்துட்டு வரலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் அப்படின்னு என்னென்ன இருக்குது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மீன ராசியில் மற்ற கிரகங்களின் சேர்க்கையெல்லாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், சனி, ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை வந்து இருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரகங்களின் சேர்க்கை வந்து இருக்குது. அப்போ இந்த 5 கிரகங்களோட சேர்க்கையை வச்சு தாங்க 12 ராசிக்காரங்களுக்கும் முக்கியமான பலன் எல்லாம் கிடைக்க போகுது. இந்த மாதத்தில் வந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து ரிஷப ராசியிலிருந்து தொடங்குறாரு. ரிஷப ராசியில் குருவோடு சேர்ந்திருக்கிற சந்திரன் வந்து கஜகேசரி யோகத்தை வந்து ஏற்படுத்துறாருங்க. அப்போ இந்த மாதத்தோட ஆரம்பமே ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 2 முக்கிய கிரக பயிற்சிகள்லாம் ஏற்பட போகுதுங்க. ஃபர்ஸ்ட் கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு வந்து செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல வந்து நீச்சஸ்தானத்தை அடைகிறாருங்க. அதே சமயம் இந்த சூரிய பகவானும் ஏப்ரல் 14ஆம் தேதி விடியற் காலை 3 மணி பக்கமாக பார்த்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை தமிழ் வருட பிறப்பங்க அன்னைக்கு. இது 2 தாங்க இந்த மாசத்துல வரக்கூடிய 2 முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைஞ்சிருக்குது. இந்த மாசத்தோட விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதங்க. அதாவது சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல தன்னுடைய டிராவலை வந்து ஆரம்பிக்கிறாருங்க. அடுத்ததா ஏப்ரல் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து தினங்க. அதனால வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, பூமி பூஜை செய்யறது, இல்லை வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே இந்த நாளில் வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க. இதை தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமிங்க. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து அவதரித்த நாளாக தான் சொல்லப்படுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீர், மோர், பானகம் இது எல்லாமே நம்ம நெய்வேதனமாக செஞ்சு பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரங்க. இது வந்து முருகனுக்கே உண்டான விசேஷமான நாளாக தான் சொல்லப்பட்டிருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகனுக்காக காவடி எடுக்கிறது, பாத யாத்திரையாக போகிறது, இல்லை விரதம் இருந்து வீட்டில் நம்ம வழிபாடு செய்கிறது, மொட்டை அடிக்கிறது, இது மாதிரிலாம் அன்னைக்கு செய்வாங்க. அதாவது முருகனுக்காக எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலுமே அந்த நாளில் வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாங்க. இதை தொடர்ந்து அடுத்த நாளான ஏப்ரல் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமிங்க. அன்னைக்கு வந்து கிரிவலம் போகலாம். எல்லா மலைகளையுமே நம்ம கிரிவலம் போகலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில் இல்லை சிவன் கோயிலில் கூட நம்ம சுற்றி வரதுமே கிரிவலம் செய்த பலனை தாங்க நமக்கு கொடுக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் போகலாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கிரிவலம் சுற்றி வாங்க. சீக்கிரமாக அது நிறைவேறிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை தமிழ் வருட பிறப்புங்க. இந்த புது வருஷத்தில் வந்து நாம முக்கணிகளை வச்சு அதாவது பூ, பழம், தேங்காய், வெத்திலைப்பாக்கு, கண்ணாடி, தங்கம், வெள்ளி, பணம் இல்லைன்னா சில்லற காசு இப்படின்னு இது எல்லாத்தையுமே அன்னைக்கு நைட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதாவது தமிழ் வருட பிறப்புக்கு முதல் நாள் நைட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுவும் நம்ம தூங்கி எழுந்திருக்கிறப்ப எங்கே பார்க்குறோமோ அந்த இடத்துல நேராக வைக்கணுங்க. அப்போ தான் அதை காலையில் நம்ம எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். அப்போ நைட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளேட்டை வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு எந்த ஒரு செல்வ குறையுமே ஏற்படாதுங்க. மகாலட்சுமியின் திருப்பார்வை நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து ஏப்ரல் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடராஜர் அபிஷேகங்க. நடராஜருக்கு நடத்தக்கூடிய முக்கியமான 6 அபிஷேகத்தில் இதுவும் ஒன்றுங்க. இதுக்கு அடுத்தது நாளாக பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி மறுபடியும் ஒரு வாஸ்து நாள் வருதுங்க. இது வந்து சித்திரையில் வரக்கூடிய முதல் வாஸ்து நாளாக நமக்கு அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த நாளில் வந்து நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை வீட்டை வந்து நீங்கள் ரீஆல்ட்ரேட் பண்ணுறது இது எல்லாமே செஞ்சுக்கலாங்க. ஏப்ரல் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசைங்க. இது தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையாக தான் நமக்கு அமைஞ்சிருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி அக்ஷய திருதிங்க. இந்த நாளில் வந்து கோல்டு, சில்வர் இதெல்லாமே நம்ம வாங்கி வைக்கலாம் வீட்டில். வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சேர்க்குற காசில் வந்து கோல்டு, சில்வர் இதெல்லாம் வாங்குறதுக்காக தாங்க எல்லாருமே சேர்க்குறாங்க. ஆனால் நாம் இதை வந்து வாங்குறத விட மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது மூலியமா தாங்க நமக்கு வந்து இரட்டிப்பு பலனாக திரும்ப கிடைக்கும். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அஷ்டய திருதி அன்னைக்கு வந்து தங்கம், வெள்ளி, காயின் இது மாதிரி ஏதாவதுலாம் நீங்கள் சின்னதாக வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க. இது கூடவே அன்னைக்கு வந்து அன்னதானமும் செய்யலாம். ஏன்னா தானத்திலே சிறந்த தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த அன்னதானம் தாங்க. அதனால முடிஞ்சவங்க தங்கம், வெள்ளி இதெல்லாம் வாங்கி தானமாக கொடுங்க. முடியாத பட்சத்தில் அன்னைக்கு அன்னதானமாவது அதுவும் ஒரு 2 பேருக்காவது வாங்கி கொடுங்க. மகாலட்சுமியின் அருள்
அருள் கடாட்சம் உங்களுக்கு நிறைந்திருக்குங்க. அதனால இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு செல்வ குறை எதுவும் ஏற்படாம மகாலட்சுமியின் அருள் பார்வை உங்களுக்கு கிடைக்குங்க. இது எல்லாம் தாங்க இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்களா நமக்கு அமைந்திருக்குது. அப்ப இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமாகவும் இந்த விசேஷ நாட்கள் பலனாகவும் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதத்துல எந்த மாதிரியான பலன் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. பேச்சில உண்மையும் நேர்மையும் கொண்டவங்க தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. எப்பயுமே பொய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததா தாங்க இருக்க போகுது. ஏன்னா மாத தொடக்கத்திலே அதாவது ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா ராசியில செவ்வாய் வந்து பயிற்சி ஆகாதனால உங்களுக்கு இயல்பை விட அதிகமாவே கோபம் வந்து வருங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கோபத்தை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்க முயற்சி செய்யணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரிலேட்டிவ் சைட்லயோ இல்ல ஃபேமிலியிலயோ வேலை செய்யற இடத்துலயோ வணிகம் செய்யற இடத்துலயோ பாத்தீங்கன்னா பல சிக்கல்களை வந்து ஏற்படுத்திடுங்க. 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் கடக ராசியான உங்களோட 2வது வீட்டுக்கு வந்து மாற போறாங்க. இந்த டைம்ல வந்து உங்களோட பேச்சுல வந்து கசப்பு கோபம் இது ரெண்டுமே தெரியும். அதனால தேவையில்லாத பேச்சுவார்த்தையில நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது இயல்பை விட அதிகமா இருக்குங்க. இந்த கோபத்தை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த மாசத்தை வந்து உங்களோட நல்லபடியா கடந்து போக முடியும். இல்லைன்னா பல பிரச்சனைகளை வந்து உங்களை வந்து மாட்டி விட்டுருங்க. உங்களுக்கு 4 10ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா சுமார் 6 கிரகங்களின் தாக்கம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையிலே சில டென்ஷன்களை வருங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஃபேமிலி ரீதியா பல பிரச்சனைகள் இருக்குதுங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா கருத்து வேறுபாடு மனக்கசப்பு இப்படின்னு இருந்துகிட்டு தாங்க இருக்குது. ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கிற நிலையில இந்த கிரகங்களின் கூட்டு சேர்க்கை மூலமா உங்களுக்கு இன்னுமே நிறைய பிரச்சனைகள் வரப்போகுதுங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தையில இப்ப எடுக்க வேணாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தடைகள் தான் ஏற்படும். அதனால இந்த டைம்ல வந்து அது எதுவும் செய்ய வேணாம். 4வது வீட்டுல குருவின் பார்வை இருக்கிறதுனால சில சூழ்நிலைகளை நீங்க கையாண்டு தாங்க ஆகணும். இது கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் இந்த தேவையில்லாத செலவுகளை நீங்க குறைச்சிக்க பாருங்க. பட்ஜெட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வரவு செலவுகளை செஞ்சாலே போதுங்க. உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். செலவுகள் வந்து இருந்தாலுமே கூட அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தோட பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிற வாய்ப்புமே இருக்குதுங்க. உங்களோட நிதிநிலை வந்து மேம்படும். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்க எதுலாவது இன்வெஸ்ட் பண்ணலாங்க. அதுவும் ஷேர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இரட்டிப்பு பலனா கிடைக்கும். நீங்க தொழில கூட இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் எல்லாம் இப்ப அடைக்கிறதுக்கான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த கடன் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம இருந்தாலே போதுங்க. பணத்தை வந்து நம்மளால அதிகமா சேமிக்க முடியும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்ப இந்த டைம்ல வந்து நீங்க பணத்தை எந்த அளவுக்கு சேமிச்சு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கலாங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நீங்க கவனிக்காம விட்டுறாதீங்க. இந்த டைம்ல வந்து கண்டிப்பா நீங்க இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்கணுங்க. ஏன்னா உடல் நலத்துல வந்து ஏற்கனவே பாதிப்பு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்துல இந்த டைம்ல வந்து டாக்டர்கிட்ட போய் உடலை வந்து ஒரு டைம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. மாணவர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து கடினமான சவால்கள் நிறைந்த காலமா தாங்க அமைய போகுது. என்னதான் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு புத்தி காரகனான புதன் பகவான் வந்து ராசி அதிபதியா இருந்தாலுமே இந்த கிரகங்களோட கூட்டு சேர்க்கை வந்து உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்னதா பிரச்சனையை வந்து ஏற்படுத்துங்க. அதனால படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கடின உழைப்புக்கு பின்னாடி தாங்க வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. இது கூடவே பாத்தீங்கன்னா வேலை மற்றும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கையா நீங்க இருக்க வேண்டிய நேரம் தாங்க இது. இருந்தாலும் விதியின் அதிபதி கர்ம வீட்டில் இருப்பது வந்து உங்களுக்கு ராஜயோகம் போன்ற பலனை வந்து கொடுக்கறது நல்லது தாங்க. இந்த மாதம் வந்து நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போகுது. அதாவது பாத்தீங்கன்னா தொழில் தொடர்பான விஷயங்கள் மூலமாகவும் இல்ல படிப்பு சம்பந்தமாகவும் ஏதாவது ஒரு வகையில் வந்து வெளியில வந்து நீங்க போயிட்டு வருவீங்க. அப்ப தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யறது மூலமா வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. திருமணமானவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மாதத்தோட ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமா தாங்க இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் வந்து உங்க ராசியில அமர்ந்து 7ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் சனி பகவான் 10ஆம் வீட்டுல இருந்து 7வது வீட்டை பார்க்கறதுனாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இது வந்து பெரிய சண்டைக்கு வழிவகுக்க போகுது. அதனால பதட்டமான சூழ்நிலையில உருவாகலாம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த சண்டை எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் பலவீனமா தாங்க இருக்க போகுது. ஏன்னா 6ஆம் வீட்டிற்கு வந்து அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்திலேயே உங்க ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயம் வந்து கொஞ்சம் பலவீனம் அடையுங்க. அதனால தோல் சம்பந்தப்பட்ட ரேஷஸ் எல்லாம் வரலாத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏற்கனவே இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களா இந்த டைம்ல வந்து டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த ஏப்ரல் மாதம் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமா பாத்தீங்கன்னா ஸ்ரீ கணபதி அதர்வர்ஷத்தை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க, நல்லது நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு கணபதி கோயிலுக்கு போய் டெய்லியும் வணங்கிட்டு வாங்க. இது இன்னுமே சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. அப்ப யாரெல்லாம் இது மாதிரி கணபதி கோயிலுக்கு டெய்லியும் போய் வணங்கிட்டு வரீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே இந்த குட்டி கணபதியை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே
பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.